நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான ஒரு இஞ்சி புளி ரெசிபி கேரளா டிஷ்ஷோட வந்திருக்கேங்க. அந்த டிஷ்ஷ செய்றதுக்கு முதல்ல இஞ்சிய நல்லா கழுவிக்கலாம். 2, 3 தடவ மண்ணு போக கழுவிட்டு, தோல் சீவிட்டு, திரும்பவும் நல்லா 2, 3 தடவ அலசிக்கலாம். ஏன்னா, மண் எதுவும் வாயில தட்டுப்பட்டுறக்கூடாது. அதனால நல்லா அலசிக்கங்க, அலுப்பு பார்க்காம. பிறகு நல்லா அந்த இஞ்சிய துருவி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கங்க. சின்னது பெருசுமா இருந்தா கூட பரவால்ல. நல்லா துருவி எடுத்துட்டு, இந்த மாதிரி கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமா செய்றேன். அதனால ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் தான் இஞ்சி எடுத்திருக்கேன். அந்த இஞ்சிய மட்டும் தான் நான் துருவியிருக்கேன். துருவின பிறகு இஞ்சிய இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த சாறு வெளியில வர அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்ப ஃபில்டர் பண்ணின பிறகு மீதம் இருக்கிற அந்த இஞ்சி சாறை வந்து கீழ ஊத்திட வேண்டாம். அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பிழிஞ்செடுத்த அந்த இஞ்சிய அதில போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில, ஒரு 7, 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ, பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துட்டு, இந்த இஞ்சியும் பாருங்க நல்லாவே கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இத ஆற வச்சு, நம்ம மிக்ஸியில சும்மா ஒரே ஒரு சின்னதா ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிட வேண்டாம். கோர்ஸா அத கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடுல. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற அந்த எண்ணெய அப்படியே வேஸ்ட் பண்ணாம, அந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. இப்ப நம்ம கோர்ஸா அரைச்ச அந்த இஞ்சி விழுதையும் அதில சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி தெரியிற அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும். அந்த மாரி அரைச்சு எடுத்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு, நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு வச்சிருக்கோம் நல்லா திக்கா. அந்த புளிய இப்ப சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியோட காரத்துக்கு புளி சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்து விடுங்க. இஞ்சியோட காரத்த பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு வெல்லம் இல்லாததுனால நான் நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் முதல்ல சேர்க்கிறேன். நீங்க முதல்ல இந்த புளி, இந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஸ்பூன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மேலாப்புல வடிச்சு அந்த மிச்சம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி சாறையும் ஊத்திரலாம். அதுல இருக்கிற அந்த மண்டிய வந்து இதில சேர்க்க வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். வெறும் சார மட்டும் மேலாப்புல இருத்து சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளுடைய இஞ்சி புளி ரெசிபி கேரளா ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாரியே ரொம்பவே அருமையா இருக்கும். கேரள விருந்தான சத்யா ஸ்பெஷல்ல இது ஒரு முக்கியமான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இந்த டிஷ்ஷ நீங்களும் என்னோட ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க.